ஆண்டவராகிய இயேசுவின் திருநாமத்தினால உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். உங்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆதியாகமம் 28:15 ஆண்டவர் யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார், நீ போகிற இடத்தெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னார். எந்த சூழ்நிலை சொன்னார் தெரியுமா? இவன் ஒரு கல்லை எடுத்து தலையில வச்சு பரதேசி போல இருட்டுல படுத்திருக்கான். இருட்டுல பாம்பு இருக்கும், பல்லி இருக்கும், பூரா இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா ஆண்டோடைய சித்தத்துல மீறி நடந்தனாலதான் அவனுக்கு இப்படி ஆச்சு. ஆனா ஆண்டவர் அவனை கைவிடல. நான் உன்னோட இருந்து அப்படின்னா ஆண்டவர் பர்சனல் பிளெஸிங் சொல்றாரு. உன்னோட நான், நீ என்னோட. ஓகே, இவனை பத்தி மேட்டர் 4 வசனத்துல சொல்லிடலாம். என்னன்னா, முதலாவது ஃபைட்டு. கற்பத்தில் இருக்கும் போதே ஃபைட்டு, ஒருவரோட மோதி கொண்டாங்க. வெளியே வரும்போது குதிகாலை பிடிச்சிட்டு வந்தான். ஃபைட்டு. தேவனோடு மனிதனோடு போராடி மேற்கொண்டாயன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரு. அப்ப லைஃப் ஃபுல்லா இவனுக்கு ஃபைட்டு. ரெண்டாவது ரைட்டு. என்னன்னு கேட்டா, பர்த் ரைட்டை இவன் பயிற்றங்குள்ள ஆத்தி ஏமாத்தி எடுத்துக்கிட்டான். அப்ரைட்டா இருந்தாலே சோ மெனி ரைட்ஸ் நமக்கு வரும். இப்படி போராடி இச்சித்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால அவனுக்கு நிம்மதியே இல்லை. கடைசியில் ஆண்டவர் சொன்னாரு சைட்டு. என்னன்னா, நீ படுகிற அவஸ்தையெல்லாம் வேதனையெல்லாம் நான் பார்த்தேன். லாபான் உனக்கு செய்யற காரியத்தெல்லாம் பார்த்தேன். நம்ம மேல கத்தர் கண் படிச்சுட்டு வைங்களேன், ஆசீர்வாதம். உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு நான் கூட இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. ஆலோசனை சொல்லுவேன் இருக்காரு. அதனால இந்த 2026 கடவுளை நம்புங்க. கடவுள் பார்வை நம்ம மேல இருந்தா, கண்காணிப்பு இருந்தா எல்லாமே கிடைக்கும். கடைசியா ஆண்டவர் இவனுக்கு சொல்ல விரும்புறது என்னன்னு கேட்டா, ஃபைட்டு, ரைட்டு, சைட்டு, பிரைட்டு. பெண்ணியல்னு பேர் வைக்கும் போது சூரியன் அப்படியே உதயமாயிட்டுன்னு போட்டிருக்கும். 28 அதிகாரத்துல கர்த்தருடைய சித்தத்தை மீறி ஓடும் போது அவனுக்கு சூரியன் அஸ்தமித்துச்சு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, when you do God's perfect will, willingly, 100%, wholeheartedly, sun will rise. ஆண்டருடைய ஆசீர்வாதம் உதித்து உங்க மேல உதிக்கும். உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்கும். யாக்கோபு போல நீங்க போராடி பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. கடவுளை பிடிச்சிட்டீங்கன்னா எல்லாமே கிடைக்கும். கடைசியில பிரைட் எப்படி தெரியுமா? சூரியன் உதயமாயிட்டு. இந்த பரதேசி யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்தான். உனக்குள்ளாக பூமியின் அம்சங்கள் ஆசீர்வதிக்கப்பட உனக்குள்ளாக தேசங்கள் பூமியின் அம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும் சொன்னது அன்னைக்கு நடந்துச்சு. பார்வோனை எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? கடவுளுடைய பார்வை பட்டுச்சு, கடவுளுடைய கிருபை கிடைச்சு. உங்களுக்கு இந்த 2026 எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். May God bless you.